வணக்கம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் செம்ம டேஸ்டியான பைனாப்பிள் கேசரி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்குள்ள செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. இப்போது ஒரு கடாயில் நெய் விட்டுக்கோங்க. நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு 10 அது வறுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தான் நெய் விட்டுருக்கேன். கூடவே உலர் திராட்சையும் சேர்த்து நல்லா பொரித்து வரட்டும். வந்த பிறகு எடுத்துக்கோங்க. அடுப்பில் லோ வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ அன்னாச்சி பழத்தை நான் தோல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பீஸ் தான் சேர்த்தேன், கொஞ்சமாக சேர்த்தால. நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நல்லா வதக்கிட்டு அதை அப்படியே நம்ம மசிச்சு விட்டுருங்க. நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ 1 கப்பு ரவையை சேர்த்து நல்லா அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வாசனை வர வரைக்கும் வருங்க, கருக விட்டுறாதீங்க. இப்போ பக்கத்துலேயே நான் 3 கப் அளவுக்கு சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரவை வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா இதில் சர்க்கரை சேர்ப்போம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கேன். 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு சர்க்கரை. நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா 1.25 கப்பு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இந்த டைமில் கொஞ்சமாக உப்பும் கூடவே ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ குங்குமப்பூ கொஞ்சமாக நான் கலருக்காக சேர்த்துருக்கேன். பாலில் ஊற வச்சு நீங்கள் கலர் பவுடர் சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம். நான் இதில் எந்த கலருமே சேர்க்கலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், அதாவது வாசனை இல்லாத எண்ணெயும் நெய் 2 டேபிள் ஸ்பூன், அவ்வளோதாங்க. நெய் இதுக்கு அதிகமாக நான் சேர்க்கலைங்க, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கேசரி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.